Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல stoichiometric calculations பத்தி பார்த்துப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் limiting reagent. First of all நமக்கு limiting reagent and excess reagent அப்படினா அதுக்கான definition தெரியணும். Limiting reagent அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு chemical reactionல அந்த reactant வந்து என்ன ஆகும் அப்படினா கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிரும். ஓகேவா? சோ ஒரு chemical reactionல எந்த reactant ஃபுல்லா used up ஆகுதோ, ஓகேவா? ஃபுல்லா அது என்ன ஆயிரும்? யூஸ் ஆகி அங்க ஒண்ணுமே இருக்காது. சோ அந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகுற அந்த reactant தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா லிமிட்டிங் ரியேஜென்ட் ன்னு சொல்லுவோம். இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் என்ன பண்ண போகுது அப்படினா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண போகுது. So it determines the amount of product. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண போறது யாரு? இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் தான். ஓகேவா? இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் பத்தின டாபிக். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸஸ் ரியேஜென்ட். எக்ஸஸ் ரியேஜென்ட். So excess reagent அப்படினு பார்த்தோம்னா இது என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா யூஸ்ட் அப் ஆகாது. இது வந்து do not completely consumed. completely consumed அப்படினா என்ன அர்த்தம்? ஸ்மால் அமௌண்ட் வந்து அங்க இருக்கும். ஓகேவா? ஸ்மால் அமௌண்ட் வந்து அங்க இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் is left. ஓகேவா? இங்க என்ன ஆகாது அப்படினா கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகாது. கொஞ்சம் அமௌண்ட் என்ன இருக்கும்? அதுல இருக்கும். சோ வந்து இப்போ ஒரு ரியாக்ஷன்ல கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிருச்சு, ஃபுல்லாவே காலி ஆயிருச்சு அப்படினா அதுக்கு பேரு லிமிட்டிங் ரியேஜென்ட். இல்ல கொஞ்சோண்டு இருக்கு அப்படினா, ஓகேவா? அது வந்து கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகல. அப்ப அங்க என்ன அர்த்தம்? அங்க எக்ஸஸா இருக்கு அப்படினு அர்த்தம். சோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டெஃபினிஷன். இப்போ நம்ம ஒரு லிமிட்டிங் ரியேஜென்ட்கான சம் வந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இப்போ நான் இங்க எடுத்திருக்க क्वेश्चन வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் 1.5 வந்து கெமிஸ்ட்ரி புக்ல உங்க NCERT புக்ல கொடுத்திருக்க ஒரு क्वेश्चन. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா 50 kg ஆஃப் நைட்ரஜன் கேஸ். சோ 50 kg ஆஃப் நைட்ரஜன் கேஸ் இருக்கு and 10 kg ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ண உடனே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். calculate the ammonia formed. calculate the ammonia formed. next என்ன கண்டுபிடிக்கணும்? எது வந்து இங்க லிமிட்டிங் ரியேஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் அமோனியா இந்த சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன்ல எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படிங்கறதையும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷனை எழுதணும். ஓகேவா? ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? நைட்ரஜன் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. So nitrogen N2 plus hydrogen H2 gives NH3. ஓகேவா? NH3. ஸோ இங்கே நைட்ரஜன் வந்து எத்தனை இருக்குது? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா நம்ம ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு நான் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும் ஈக்குவேஷனை. அவங்க சப்போஸ் கொஸ்டினில் பேலன்ஸ் பண்ணியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? N2. இப்போ இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. இங்கே 2 நைட்ரஜன் இருக்கு, இங்கே 1 நைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ நான் இங்கே 2 போடுறேன். இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நான் இங்கே என்ன ஆட் பண்ணணும்? 3 போட்டேன் அப்படின்னா இங்கேயும் 6 ஹைட்ரஜன் வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு? பேலன்ஸ்டு ஆயிடுச்சு. ஸோ N2 plus 3H2 gives 2NH3. 2NH3. ஓகேவா? N2 plus 3H2 gives 2NH3. இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 2 ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட். யார் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேவா? என்ன பண்ணணும்? யார் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே எழுதிக்கிறேன் ஈக்குவேஷனை. N2 plus 3H2 gives 2NH3. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே என்னவா கொடுத்துருக்காங்க? நமக்கு அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேல்குலேட் NH3 அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் அதில் என்ன இருக்கோ, ஓகேவா? இதோட மாலிகுலர் வெயிட் என்ன, இதோட மாலிகுலர் வெயிட் என்ன, இதோட மாலிகுலர் வெயிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே மோல்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதோட மோல்ஸ் என்ன, இதோட மோல்ஸ் என்ன, இதோட மோல்ஸ் என்னன்னு ஆக்சுவலாக அந்த ரியாக்ஷனில் என்ன மோல்ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ இங்கே வெயிட் கேட்குறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? மாலிகுலர் வெயிட் எடுத்து எழுத போகிறேன். இது எல்லாமே நம்ம ஸ்டாக்கியோமெட்ரியில பார்த்திருக்கோம். சோ அப்ப மாலிகுலர் வெயிட் எழுதினோம்னா நைட்ரஜனுக்கு என்ன வரும்? N2க்கு 28. ஓகேவா? N2க்கு 28. இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. சோ ஐ மீன் 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 6
நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒரு அமோனியாவோட வேல்யூ என்ன, ஒரு அமோனியாவோட மாலிகுலர் வெயிட் 17, இங்கே 2 அமோனியா இருக்குது. ஸோ 2 × 17 அப்படின்னா இங்கே என்ன வரும், 34. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 50 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்களா, இதான் வந்து வேல்யூ 50 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. 10 கிலோகிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 50 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 50 கிலோகிராம். இந்த 50 கிலோகிராம் நம்ம எதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், கிராமில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம எல்லா கேல்குலேஷனுமே கிராமில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 50 கிலோகிராமை கிராமில் மாற்றினோம்னா 50 × 10⁻³ ஓகேவா. ஸோ 50 கிலோகிராம் ஆஃப் நைட்ரஜனுக்கு 50 × 10⁻³ நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரோஜனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10 கிலோகிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதணும், 10 × 10⁻³. 10 × 10⁻³. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்டை இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல கீழே உள்ள வேல்யூ, அதாவது இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ, ஓகேவா, அந்த வேல்யூவை, இந்த வேல்யூ இருக்குல்ல கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் என்னென்னு வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை, ஓகேவா, 10 × 10⁻³ நான் என்னென்னு வச்சுக்க போகிறேன், எக்ஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வேல்யூவை நான் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிறிஸ் கிராஸ் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வேல்யூவே கிடையாது. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வேல்யூவை ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, கிறிஸ் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே கிறிஸ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ 28 இருக்குது, 6 இருக்குது, 50 × 10⁻³ இருக்குது. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. நம்ம இங்கே எக்ஸ் இருக்குன்னு தான் வச்சுக்கணும், இந்த வேல்யூ எடுத்து போடக்கூடாது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸோட வேல்யூ தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ 28x = 50 × 10⁻³ × 6. ஓகேவா, இது என்ன ஆகும், இதோட மல்டிப்ளை ஆகும். ஸோ 50 × 10⁻³ 6 × 6. நெக்ஸ்ட் x = 50 × 10⁻³ × 6 divided by 28 அப்படின்னு வரும். ஓகேவா, 50 × 6 divided by 28 × 10⁻³ அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 10.7 × 10⁻³ கிடைக்குது. ஓகேவா, 10.7 × 10⁻³ கிராம் எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 இல்லை, இப்போ இதுலேயே கண்டினியூஷன் ஸ்டெப் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் த வேல்யூ. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும், வேல்யூஸை செக் பண்ணணும். ஸோ இங்கே வேல்யூஸை செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 10.7 × 10⁻³ இருக்குது. இங்கே ஒரிஜினல் வேல்யூ உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன, 10 × 10⁻³. இப்போ அது கம்மியாக இருக்கா கூட இருக்கா, கம்மியாக இருக்குது. ஓகேவா, கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அது லிமிட்டிங் ரியேஜென்ட். அதே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை விட கூட இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸஸ் ரியேஜென்ட். இந்த மாதிரி தான் நீங்கள் நமக்கு எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு ஃபைன் பண்ணணும். ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், கிறிஸ் கிராஸ் பண்ணணும், அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஓகேவா, இங்கே எது எப்படி இருக்குது, இந்த வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை விட எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என்னது, இது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். சப்போஸ் இது கம்மியாக இருந்ததுன்னா இது எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகேவா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிளியராக எழுதுனா பார்த்துக்குங்க. question value less than calculated value. Question value less than calculated value. Question value na inge 10 into 10 to the power 10 to the 10.7 into 10 to the power 3 ingradhu nama calculate panna value. So question value less than calculated value அப்படினா that reactant is the limiting reagent. இது மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். limiting reagent. ஓகேவா, question value less than calculated value na அந்த reactant என்னது, limiting reagent. அப்ப இங்க எந்த reactant limiting reagent, H2 தான் limiting reagent. because அதுதான் என்னவா இருக்கு, அதோட question value எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு compared to calculated value. so இங்க எது வந்து limiting reagent, hydrogen. dihydrogen is the limiting reagent. so நம்ம எது limiting reagent அப்படிங்கறத ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா, எது லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கறத ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஒரு ஒர்க் வந்து முடிஞ்சுது. இதே வந்து கொஸ்டின் வேல்யூ கிரேட்டர் தென் கால்குலேட்டட் வேல்யூனா அந்த ரியாக்டன்ட் என்னது, எக்ஸஸ் ரியேஜென்ட். இது அப்படியே ஆப்போசிட் தான். ஓகே, ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட். நெக்ஸ்ட் கால்குலேட்டட் த அமோனியா ஃபார்ம்ட், நம்மள எவ்வளோ அமோனியா வந்து
ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ எது வந்து நம்ம ப்ராடக்ட்டை டிட்டர்மைன் பண்ண போதுன்னு சொன்னோம், லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் ப்ராடக்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட வேல்யூவை யூஸ் பண்ணி கிறிஸ் கிராஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அமோனியா எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். எதை யூஸ் பண்ணக்கூடாது, இன்னொன்று இருக்குல்ல, இன்னொரு ரியேஜென்ட், அதாவது எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் ஒன்லி கோயிங் டு டிட்டர்மைன் த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இங்கே H2 இருக்குது. H2ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 6. நீங்கள் இந்த கேல்குலேட் பண்ண வேல்யூ எடுத்து போட்டக்கூடாது. ஓகேவா? அங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ தான் போடணும். பிகாஸ் அதுதான் லிமிட்டிங் வேல்யூ, இது ஒரிஜினல் வேல்யூ, இதை போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 × 10⁻³ அமோனியா இருக்குங்க. அதோட வேல்யூ என்ன, 34. இதை என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எந்த வேல்யூ தான் நீங்கள் போடணும், கொஸ்டின் வேல்யூ தான் நீங்கள் போடணும். அதுவும் எதோடது, லிமிட்டிங் ரியேஜென்ட்டோடது. ஓகேவா? லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட வேல்யூ தான் போடணும். பிகாஸ் அதுதான் என்ன பண்ண போகுது, ப்ராடக்ட் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ அது என்ன பண்ணுங்க அப்படின்னா கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க. கிறிஸ் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6x = 34 × 10 × 10⁻³ 6x = 34 × 10 × 10⁻³ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா x = 34 × 10 × 10⁻³ டிவைடட் பை 6. ஸோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், 56.6. ஓகேவா? 56.6 கிலோகிராம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இங்கே 10⁻³ வரும், நான் 10⁻³ கிலோகிராம்னு எழுதிட்டேன். ஸோ 56.6 கிலோகிராம் ஆஃப் அமோனியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் வச்சு ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இந்த மாடல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இஃப் 0.5 mole of BaCl2 is mixed with 0.2 mole of Na3PO4, the maximum number of moles of Ba3PO4 twice that can be formed is. நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.5 mole of BaCl2 இருக்குது. இது எதோட மிக்ஸ் ஆகுது அப்படின்னா 0.2 mole of Na3PO4ஓட மிக்ஸ் ஆகுது. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Ba3PO4 twice வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Ba3PO4 twice ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது, ஆல்ரெடி பேலன்ஸ்டு ரியாக்ஷனாக தான் இருக்குது. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 3BaCl2 + 2Na3PO4 gives Ba3PO4 twice plus 6NaCl. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்ன மோல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எழுதிடணும். ஸோ இங்கே 3 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷனில் என்ன மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 0.5 moles of BaCl2 இருக்குது, இஸ் மிக்சடு வித் 0.2 mole of Na3PO4. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 0.5 mole. இங்கே எவ்வளோ மோல்ஸோட மிக்ஸ் ஆகுது, 0.2 மோலோட மிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ன்னு நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணலாம், எக்ஸ்ன்னு இதையும் கன்சிடர் பண்ணலாம், எதை வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ணணும். எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே 3x is equal to 0.5 divided 5 into 2. ஓகேவா? ஸோ 3x is equal to 0.5 into 2. அப்போ என்ன வரும், x is equal to 1/3 வரும். ஸோ x is equal to 1/3னா என்ன வேல்யூ வரும், 0.33 மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்ச calculated வேல்யூ. x is equal to 0.33. இங்கே 0.33 கொடுத்துருக்காங்க, பட் அங்கே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 0.2 தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட். பிகாஸ் அது என்னது கேல்குலேட்டட் வேல்யூவை விட இது எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. கொஸ்டின் வேல்யூ லெஸ் தென் கேல்குலேட்டட் வேல்யூ, அதனால இது என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், சம்ம போடணும். ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Ba3PO4 twice வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 மோல்ஸ்க்கு இப்போ Na3PO4ஓடது இது Ba3PO4 twice. ஸோ இங்கே 2 மோல்ஸுக்கு 1 அப்படின்னா அப்போ 0.2க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஸோ கிறிஸ் கிராஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 2x is equal to 0.2. ஓகேவா? 2x is equal to 0.2. அப்போ x is equal to 0.1.
x is equal to 0.1. ஸோ எவ்வளோ மோல் ஆஃப் BA3PO4 ட்வைஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு 0.1 மோல் ஆஃப் BA3PO4 ட்வைஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமை நம்ம ஹேண்டில் பண்ணணும். Next question, for the reaction A plus 2B gives C, 5 mole of A and 8 mole of B will produce. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு reaction கொடுத்துட்டாங்க, அது A plus 2B gives C. So the reaction is A plus 2B gives C அப்படிங்கிறது தான் reaction. ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க 5 மோல் ஆஃப் ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 8 மோல் ஆஃப் பி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், நம்ம வந்து எவ்வளோ மோல் ஆஃப் சி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆப்ஷனை பார்த்தா மோல் ஆஃப் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ மோல் ஆஃப் சி வந்து அங்கே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே எழுதணும். ஸோ 1 மோல் 2 மோல் 1 மோல். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க எக்ஸாக்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 5 8. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு தெரியாது. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எது லிமிட்டிங் ரியேஜன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை நான் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வேல்யூவும் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணி ப்ராப்ளமாக போடலாம். எது உங்களுக்கு வந்து பெரிய வேல்யூவாக இருக்கோ அதை எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 10 வரும். ஓகேவா, x is equal to என்ன வருது 10 வருது. பட் அங்கே எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, x is equal to 10 வருது. ஆனால் இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு 8 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட் இங்கே. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராப்ளம் போடுறோம். ஸோ இங்கே B ஓடது 2 8. நெக்ஸ்ட்டு C ஓடது என்னது 1 x தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 2x is equal to 8 வரும், x is equal to 4 மோல் வரும். ஸோ அங்கே என்ன இருக்குது 4 மோல் ஆஃப் C வந்து அங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. So இங்கே next question, 10 ml of gaseous hydrocarbon and combustion give 40 ml of carbon dioxide. So 10 ml of gaseous hydrocarbon இருக்கு, இது combustion reactionல 40 ml of carbon dioxide produce பண்ணுது. and 50 ml of water. அப்புறம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது 50 ml of water vapor ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட்ரோகார்பன் கேட்குறாங்க. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே கேஸாக இருந்தது அப்படின்னா ஓகேவா, இங்கே கேஷியஸ் ஹைட்ரோகார்பன் இருக்குது, கம்பஷன் பண்ணுறாங்க அப்படின்னா O2 கேஸோட பர்ன் பண்ணுவாங்க, CO2 கேஸ் இருக்குது, 50 ml of water இதுவும் வேப்பராக இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி கேஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மோல்ஸை என்னவா எடுத்துக்கலாம் லிட்டராக எடுத்துக்கலாம், மோல்ஸை டேரெக்டாக என்னவா எடுத்துக்கலாம் லிட்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் எழுதலாம். ஸோ நமக்கு அந்த ஹைட்ரோகார்பன் என்னன்னு தெரியாது, அந்த ஹைட்ரோகார்பன் தான் என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஆக்சிஜனோட அது பேர்ன் ஆகுது, கிவ்ஸ் எதை கொடுக்குது கார்பன் டை ஆக்சைடு, ப்ளஸ் என்ன கொடுக்குது வாட்டர் எனக்கு கொடுக்குது. ஸோ இங்கே உள்ள எல்லாமே கேஸ்னால் என்ன பண்ணலாம் மோல்ஸை லிட்டராக நம்ம டைரெக்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே 40 ml ஆஃப் CO2 இருக்குல்ல, இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணலாம் 40 மோல்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். 50 mlன்னு கொடுத்துருக்கத 50 மோல்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த வால்யூமை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோல்ஸாக கன்சிடர் பண்ணலாம். எப்போ அப்படின்னா எல்லா ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட் கேஸாக இருக்கும்போது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் O2 gives 40 CO2 ப்ளஸ் 50 H2O. 40 CO2 ப்ளஸ் 50 H2O அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இங்கே என்ன நமக்கு தெரியுது இதுலேருந்து அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 ml ஆஃப் கேஷியஸ் ஹைட்ரோகார்பன் இருக்குது. ஸோ அங்கே 10 ml ஆஃப் கேஷியஸ் ஹைட்ரோகார்பன் அதுவும் ஒரு கேஸ் தான். ஸோ அதை என்னென்னு கன்சிடர் பண்ணலாம் 10 மோல்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே எவ்வளோ கார்பன் இருக்குது நமக்கு தெரியுது 40 கார்பன் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இங்கே எவ்வளோ கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு 40 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு 100 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிகாஸ் 50 2 ஹைட்ரஜன் 50 × 2 100 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 40 கார்பன் அண்ட் 100 ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ கார்பன் இஸ்ட் ஹைட்ரஜனுக்கான ரேஷியோ என்ன வரும் 40 டிவைடட் பை 100. ஸோ என்ன வரும் அப்படின்னா 4:10 வரும். ஓகேவா, 4:10ங்கிற ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ கார்பன் 4 ஹைட்ரஜன் 10. ஓகேவா, கார்பன் 4 ஹைட்ரஜன் 10 அப்படிங்கிறது தான் அந்த காம்பவுண்ட். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை சிம்பிளாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா கேஷியஸ் ஹைட்ரோகார்பனாக இருந்தது அப்படின்னா வால்யூமை நம்ம மோல்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, 4 gram of hydrogen are ignited with 4 gram of oxygen. 4 gram of hydrogen இருக்கு, அது எதோட ரியாக்ட் பண்ண விடுறாங்க 4 gram of oxygen. எவ்வளோ weight of water ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ weight of water ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ரியாக்ஷனை எழுதணும். ஸோ ஹைட்ரோஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் gives another water.
ஓகேவா gives water. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன் ஓகேவா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணோம். ஸோ இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது பட் இங்கே 1 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 2 ஆட் பண்ணுறேன். இப்போ 2 ஆக்சிஜன் வந்துச்சு பட் 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கேயும் 2 வந்து போடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட அந்த ஒரிஜினல் வெயிட் இருக்குல்ல மாலிகுலர் வெயிட் அதை எடுத்து என்ன பண்ணணும் கீழே எழுதணும். பிகாஸ் அவங்க கேட்குறது வெயிட் ஆஃப் த வாட்டர். ஸோ எப்படி எழுதலாம் 4 கிராம். நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் 32 கிராம். நெக்ஸ்ட் இதுக்கு 2 × 18 36 கிராம் இது தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் அவங்க கொடுத்துருக்க வெயிட்டை நம்ம எழுதணும். ஸோ என்ன வெயிட் கொடுத்துருக்காங்க 4 கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன். ஸோ 4 கிராம் ஆஃப் ஹைட்ரோஜன் இக்னைட்டட் வித் 4 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். 4 கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட என்ன ஆகுது இக்னைட் ஆகுது. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கணும். பட் நம்ம இந்த கொஸ்டினுக்கு கேல்குலேட் பண்ணாமே நம்ம என்ன பண்ணலாம் லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ வந்து 4 கிராம் இருக்குது அதுக்கு 32 கிராம் தேவைப்படுது. ஆனால் இங்கே 4 கிராமுக்கு வெறும் 4 கிராம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ எது வந்து லிமிட் பண்ணுது இதுதான் லிமிட் பண்ணுது. இதுதான் கம்மியான அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னது லிமிட்டிங் ரீஜன். இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணாலும் எக்ஸை வச்சு சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேவா. ஸோ இங்கே டைஆக்சிஜன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட்டிங் ரீஜன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே O2ஓட வேல்யூ என்னது 32.4 ஓகேவா 32.4. நெக்ஸ்ட் வாட்டரோட வேல்யூ 36. இது எப்படி கன்சிடர் பண்ணுறோம் எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இங்கே கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஸோ கிறிஸ் கிராஸ் பண்ணோம்னா நான் இங்கே ஆப்ஷன் ஆன்சர் இங்கே எழுதுகிறேன் 32x is equal to 36 into 4. So x is equal to 36 into 4 divided by 32. So 4 8s are 32. அப்போ x is equal to என்ன வரும் x is equal to 4.5 gram வரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு 4.5 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் 12 லிட்டர் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்கு. இது வந்து ரியாக்ட் பண்ணுது எதோட அப்படின்னா 11.2 லிட்டர் ஆஃப் குளோரினோட. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ காம்போசிஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் மிக்ஸ்டர் மிக்ஸ்டரோட காம்போசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபைனலாக இருக்குல்ல மிக்ஸ்டர் அதோட காம்போசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஃபைனலாக என்ன இருக்கும் ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் ப்ராடக்ட் இருக்கும். செகண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸஸ் ரியேஜென்ட் இதில் எப்படியும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த எக்ஸஸ் ரியேஜென்ட்டோட லெஃப்டான அமௌண்ட் ஓகேவா ரியாக்ட் ஆகாத அமௌண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணணும் கேல்குலேட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபைனல் வால்யூம் ஆஃப் த மிக்ஸ்டர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் எழுதிடலாம். H2 plus Cl2 gives 2HCl. இதுதான் வந்து ஈக்குவேஷன். இங்கே ஃபஸ்ட் என்னது இவங்க வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே கேஷியஸ் ரியாக்டர் அண்ட் கேஷியஸ் ப்ராடக்ட். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டேரெக்டாக மோல்ஸை வால்யூமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே 1 லிட்டர் 2 லிட்டர். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதணும் 12 லிட்டர் 11.2 லிட்டர் அண்ட் இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இதுக்கு எப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தேவைப்படுது. பட் இங்கே 12 லிட்டர் இருக்குது ஓகேவா. 12 நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. இது வந்து ஈஸியாக கொடுக்குற சம்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அப்படின்னா 1 லிட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 12 லிட்டருக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் 12 லிட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். பட் இங்கே 11.2 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட். இது வந்து என்னது எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ணணும் ஓகேவா. இது லிமிட்டிங் ரீஜன்னு ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ Cl2 இது HCl. Cl2ஓட வேல்யூ 11.2 லிட்டர். இதுக்கு 2 லிட்டர் இது எக்ஸ். அப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ணோம்னா என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர் ஆஃப் HCl ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ இங்கே இருக்க எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்கும். அந்த எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து என்ன பண்ணும் எக்ஸஸ் ரியேஜென்ட்டில் லெஃப்டான அமௌண்ட் இருக்கும். அதுவும் என்ன இருக்கும் ஃபைனல் காம்போசிஷனில் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 12 லிட்டர் இருக்குது ஓகேவா. இங்கே 11.2 லிட்டர் தான் இருக்குது. ஸோ 11.2 லிட்டர் இருந்தது அப்படின்னா இங்கே 12 லிட்டரில் எவ்வளோ மட்டும்தான் ரியாக்ட் ஆகும் 11.2 தான் ரியாக்ட் ஆகும். பிகாஸ் இங்கே 1 வந்து கம்ப்ளீட்டாக 1ஓட ரியாக்ட் ஆகி 2 ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே 12ல் 11.2 அமௌண்ட் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுது ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் 22.4. அப்போ இங்கே லெஃப்டாக இருக்க அமௌண்ட் என்ன அப்படின்னா 12 மைனஸ் 11.2 லிட்டர் ஓகேவா. 12 லிட்டரில் 11.2 மட்டும்தான் ரியாக்ட் ஆக போகுது. ஸோ 12 மைனஸ் 11.2னா 0.8 லிட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ 0.8 லிட்டர் ஆஃப் H2 அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னா டோட்டலாக லெஃப்டாக இருக்க அந்த அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா 0.8 லிட்டர் ஆஃப் H2 and 22.4 liter of HCl.
இது ரெண்டும் தான் ஃபைனல் லெஃப்டாக இருக்கிற அமௌண்ட். ஸோ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி 0.8 லிட்டர் ஆஃப் H2 அண்ட் 22.4 லிட்டர் ஆஃப் HCl தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம plenty ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் மாடலில் உள்ள ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களோட கான்செப்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டான கேல்குலேஷன் உங்களால் போட முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.